வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் எக்காலத்தும் ஆளும் அரசரை என்றவர் நீரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய புனித திருப்பலியில் மங்களவார்த்தை மாதாவின் பாதுகாப்பிற்கும் பராமரிப்பிற்கும் பெருமகிழ்வோடு விழா எடுத்து கொண்டாட கூடியிருக்கிறோம். அன்னை நம் நம்பிக்கையின் மாதிரியாகவும் இறைவன் திட்டத்தின் ஒளியூட்டும் வடிவமாகவும் உலகிற்காக ஆம் என்று கூறிய கடவுளின் மனித ஒத்துழைப்பின் சின்னமாகவும் திகழ்கிறார். ஒரு சாதாரண சிற்றூரான நாசரேத்தில் வாழ்ந்த மரியாளை நாடி வந்து கபிரியேல் அதிதூதர் மாபெரும் உண்மையை கூறுகிறார். நீர் புனித தூய ஆவியால் கருவுற்றெடுத்து இறைமகனை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். இந்த அறிவிப்பை மரியாள் திகைப்போடும் பயமோடும் கேட்டபோதும் இறைவனுடைய திருவுளத்தை உணர்ந்தவுடன் பணிவோடு ஒப்புக்கொள்கிறார். இதோ உம்முடைய அடியாராயிருக்கிறேன், உங்கள் வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும் என்கிறார். இந்த ஒப்புதல் மனித வரலாற்றிலேயே கடவுளின் மீட்பு திட்டத்திற்கு முதன்மையான மாறுபாட்டை கொண்டு வந்தது. அவரது ஒப்புதல் உலகுக்கே ஒளியாகிய இயேசுவை அளித்தது. இன்று நாம் அனைவரும் மரியாளின் இந்த விசுவாச போக்கை பின்பற்ற அழைக்கப்படுகிறோம். மரியாள் போல நாமும் நம் வாழ்க்கையின் எவ்வித சூழ்நிலையிலும் இறைவனுடைய வாக்கை நம்பி அதற்கென ஒரு ஆம் என்று நம்மையே அர்ப்பணிப்போம். நம் பயம், குழப்பம், சந்தேகங்களை தாண்டி இறைவனுக்கு நம் வாழ்வை ஒப்படைத்து திருவுளத்திற்கே முழுமையாக இணைந்த வாழ்வை விரும்புவோமாக. தூய மரியாளின் முன்னிலையிலும் அவர் நமக்காக தொடர்ந்து வேண்டிக் கொள்கிறார் என்ற நம்பிக்கையிலும் நாம் கடவுளின் துணையை அன்னையின் பரிந்துரை வழியாக கேட்டு மன்றாடுவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த அற்புத கபில் வீற்றிருந்து தன்னை நம்பிக்கையாய் நாடி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே அவர்களது தேவைகளுக்காய் பரிந்துரை செய்கின்ற, இந்த பகுதியில் இருக்கின்ற கடைகளை ஆசிர்வதிக்கின்ற, அதேபோன்று இந்த பகுதியில் வந்து செல்கின்ற ஒவ்வொரு வாகனங்களையுமே பாதுகாக்கின்ற பரிசுத்த மங்கள வார்த்தை அன்னையினுடைய விழாவினை நாம் சிறப்பு செய்கின்றோம். இந்த திருவிழா நம்ம நாள் திருப்பலியானது சாண்டா டிராவல்ஸ் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் எஸ்ஐ போர்ட் தொழில் முன்னேற்றம் தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நமது பாவங்களை எண்ணி பார்த்த ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இறைவாகும் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தருளும். என்றும் கன்னியான மாற்றிருந்த புனித மரியாவின் பரிந்துரையால் நிலையான பேரின்பத்தை தூய்த்துணர்வும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. அன்பான சகோதர சகோதரிகளே, முதல் வாசகமானது இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைவன் தம் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய தம் மீட்பு திட்டத்தின் ஒரு முக்கியமான அடையாளத்தை தருகிறார். ஆகாச அரசன் கடவுளிடம் அடையாளம் கேட்க மறுக்கும் போதும் இறைவன் தம்மால் ஒருவனாகவே ஒரு அடையாளம் கொடுக்கிறார். இதோ, ஒரு கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர். உலகின் இறைவன் தமக்கே உடல் தருகிறார். இம்மானுவேல் என்றால் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதே அதன் பொருள். உலக மீட்பின் வாக்குறுதியையும் மக்களுக்குள் இறைவனின் உள் நுழைவையும் நமக்கு நினைவுபடுத்துகிற வாசகத்தை கவனமுடன் கேட்போம். ஆண்டவரே பேசும். ஆண்டவரே பேசும். உம் அடியவன் நான் கேட்கிறேன். உம் அடியவன் நான் கேட்கிறேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 10 முதல் 14, அதிகாரம் 8, இறைவசனங்கள் 10. அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது. உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசாயா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதா? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார். இதோ, கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவா உம்மை
இரண்டாம் வாசக முன்னுரை. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இறைவன் நம் மீட்புக்காக உருவாக்கிய அதிசய திட்டத்தை விளக்குகிறார். உலகத்தின் வரலாறு முழுவதிலும் எதிர்பார்க்கப்பட்ட தருணத்தில் கடவுள் தம்முடைய மகனை அனுப்புகிறார். அவர் ஒரு பெண்ணின் மூலம், அதாவது தூய கன்னி மரியாளின் வழியாக மனிதராக்கி இந்த உலகில் பிறந்தார் எனவும், அவர் மூலம் நாம் எல்லோரும் கடவுளுடைய மக்களாக பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறும் வாசகத்திற்கு நம் இதய கதவுகளை திறப்போம். கலாத்தியர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 4 முதல் 7 வரை. காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள். தாம் பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 26 முதல் 38 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராய் இருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார்.
அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரிக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருடைய மகா அன்பிற்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய பரிசுத்த மங்கள வார்த்தை மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நேரம் சரியாக 7:38. உங்கள் சாமியார மாதிரி நான் நல்லவன் இல்லை. முதல்ல நான் சொல்லிக்கிறேன். வாயை திறந்தால் மூட மாட்டேன். சரியான பேச்சு முத்து. மாதாவை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன்னா நான் நினச்சாலும் என் நாக்கும் நிற்காது, என் வாயும் நிற்காது. ஏன்னா இது மாதா போட்ட பிச்சை. அன்புக்குரிய இறை மக்களை, இன்று நாம் சிந்திக்க எடுத்துக்கொண்ட தலைப்பு மகா அன்புக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய மங்களை வார்த்தை அன்னை. தந்தையாகிய கடவுள் எப்படி அன்னை மரியாவை அன்பு செய்தார்? எவ்வளவோ பெண்கள் இருக்க இஸ்ரேலில் அன்னை மரியாவை அவர் தேர்ந்து கொண்டார். தேர்ந்து கொண்டது முதல் செய்த அன்பினுடைய அடையாளம். இரண்டாவது, எந்த குறையும் இல்லாதவராக அவரை தொடக்கத்திலிருந்தே படைக்கிறது. உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆண்டவருடைய திட்டத்தில் அன்னை மரியா இருந்தார். அதனால் எந்த குறையும் இல்லாமல், அதுவும் குறிப்பாக மாசில்லாத அன்னையாக, ஜென்ம பாவம் இல்லாத அன்னையாக படைக்க வேண்டிய பொறுப்பு தந்தையாகிய கடவுளுக்கு இருந்தது. இல்லை என்றால் பாவப்பட்ட ஒரு பெண்ணினுடைய வயிற்றில் இருந்து கடவுள் பிறந்தார் என்ற அவசங்கை தந்தையாகிய கடவுளுக்கு உண்டு. ஏனெனில் படைப்பின் தந்தை அவர். எனவே குற்றம் இல்லாதவராக, மாசு மறு ஏதும் இல்லாதவராக, மூன்றாவதாக ஜென்ம பாவம் இல்லாதவராக அவரை படைத்தார். ஆண்டவருடைய அன்பு திட்டத்தில் அன்னை மரியாவை முதன்மையானவராக தேர்ந்து கொண்டார். ஊழியத்தில் 3 பெட்டகங்கள் உண்டு. உங்களுக்கு தெரியும், 3 பெட்டகங்கள் இருக்கும். முதல் பெட்டகம் நோவா பெட்டகம். மனித கரத்தில் இவ்வளவு உயரத்தில் இப்படி இருக்கணும், முதல் பெட்டகம். இரண்டாவது பெட்டகம் உடன்படிக்கையின் பெட்டகம். உடன்படிக்கை பெட்டகத்தில் என்னதெல்லாம் இருந்துச்சு? ஆரோனின் கோல், மன்னா, 10 கற்பனைகள், இதெல்லாம் உள்ளே இருந்துச்சு. மூன்றாவது பெட்டகம் மனித கரம்படாத பெட்டகம், பாவ கரைபடாத பெட்டகம். இந்த பெட்டகம்னா மனிதருடைய கரம், ஆண்டவருடைய அறிவு மனித கரம். ஆனால் அன்னை மரியா ஆண்டவருடைய கரத்தினால் மனித கரம்படாத பெட்டகமாக படைக்கப்பட்டால், குறை ஏதும் இல்லாத கடவுளால் படைக்கப்பட்ட மாபெரும் பெட்டகம். இந்த அளவு அன்னை மரியாவுக்கு முதன்மையான இடத்தை தந்தையாகிய கடவுள் அவருக்கு கொடுத்தார். சொல்லிக்கிட்டே போகலாம், நாளைக்கு நேரம் தான் மறையறை முடியும். அதனால் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுவா. அதே நேரத்திலே தந்தையாகிய கடவுளை அன்னை மரியா எப்படி அன்பு செய்தார்? புருஷன் மட்டும் பொண்டாட்டி அன்பு செஞ்சுக்கிட்டு இருந்தால் போதுமா? பொண்டாட்டி தான் தோண்டித்தனமாக போனால் எப்படி இருக்கும்? சரி, உங்கள் பசைக்கு வந்துடுறேன். இவ்வளோ பொம்பளைகள் இருக்கோம் நாங்கள் தான் என் புருஷனை ரொம்ப அன்பு செய்கிறோம், என் புருஷன் தான் அன்பு குறைவாக செய்கிறார். ஒரு ஆள் மட்டும் அன்பு செஞ்சால் நல்லா இருக்குமா? பெத்த பிள்ளைகளை தாய் அன்பு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, பிள்ளை தான் தோண்டித்தனமாக போனால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்காதுல்ல? இருக்காது. அன்னை மரியாவும் தந்தையாய கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக ஏற்றுக்கொண்டார். ஒரே ஒரு வார்த்தை. உலகை படைப்பதற்கு தந்தையாய கடவுளுக்கு 6 நாட்கள் தேவைப்பட்டன. உலகை மீட்பதற்கு அன்னை ஒரே ஒரு வார்த்தை போதுமானது. ஆண்டவரே, இதோ உமது அடிமை. இரண்டாவதாக அவருக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி, வாசிக்கப்பட்ட நற்செய்தி வார்த்தையிலே வரக்கூடிய செய்தி.
அருள் இருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடன் இருக்கிறார். அந்த வார்த்தை யார் சொல்றா? கபிரியேல் தூதர் இல்ல. தயவு செய்து அப்படி நினைக்காதீங்க. அனுப்பப்பட்டது யாரால் அனுப்பப்படுகிறார்? அவரு தந்தையாகிய கடவுள் அனுப்புகிறார். யாரு அனுப்புறாங்களோ அந்த செய்தியா சொல்லணும். ஒரு நாடு ஒரு ஆள் அனுப்புச்சுன்னா ஊர் சார்பா, தரவுக்கெல்லாம் ஊர் சார்பா 2 பேரை அனுப்புறாங்க பேச்சுவார்த்தைக்கு. அவர் இஷ்டம் போல பேசணும். ஊருக்காரன் என்ன சொல்றானோ, இல்ல நாங்க என்ன சொன்னோம் நீ வருவாங்களா, உன் இஷ்டம் போல இருக்கிறக்கா, இல்ல அவனை கிளப்பல. எம்எல்ஏ ஒருத்தர் போறாருன்னா தேர்ந்து இங்க மக்களோட இதுதான் சொல்லணும். ஒரு நாடு அனுப்பிச்சுன்னா நாடு சொல்றது தான் சொல்லணும். தந்தையாய் கடவுள் செய்தி எங்க சொல்லப்படுகிறது? அந்த தந்தை சொல்லுகிறார், அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவரை வாழ்த்துகிறார். அந்த வார்த்தை எத்தகையது என்று மரியா கலங்கி கொண்டிருந்தார். அந்த வார்த்தையை மரியா முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார். உமது உள்ளத்தை ஒரு வாழ், இவ்வளவு துன்பம் வரும் நான் ஏத்துக்கிறேன், கொடுமையான சாவரும் நான் ஏத்துக்கிறேன். எனவே தந்தையாய கடவுளை அன்னை மரியா முழுமையாக அன்பு செய்தார். அந்த முழுமையான அன்பின் அடையாளம் தான் அவர் சொன்ன அந்த வார்த்தை, கீழ்ப்படிதலுடைய வார்த்தை. முதலாவது செய்தி. இரண்டாவது, சுதனாகிய கடவுள் அன்னை மரியாவை எப்படி அன்பு செய்தார்? அப்படின்னா 2 பக்கம் இருக்கணும். சுதனாகிய கடவுள் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா அப்பாவை முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா நிறைய பேருக்கு உங்கள் பிள்ளைகள் பிறந்திருக்க மாட்டாங்க, நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்க மாட்டீங்க. எந்த வீட்டில்? அந்த வீட்டில் அவங்களுக்கு இவங்களுக்கு போயும் நான் உங்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டேனே, போய் என் வயிற்றில் பிறந்துட்டீங்க. வருதா வரலையா? எத்தனை பிடிக்குதோ பிடிக்கலையா அது 2வது கதை. அந்த வார்த்தை வாயில் வருதல, போய் ஒன்றே போய் பெத்தனை ஏன் தலைவிதி, போய் உங்க வீட்டில் வந்து நான் பிறந்து வச்சுட்டேன், அங்கே பிறந்திருந்தா அப்படி இருந்திருப்பேன், இங்கே பிறந்திருந்தா அப்படி இருப்பேன். எத்தனையோ பெண்கள் காத்து கிடந்தார்கள். அன்னை மரியாவை தன்னுடைய தாயாக தேர்ந்து கொண்டார், விரும்பி தேர்ந்து கொண்டார். எவ்வளவோ பெண்கள் இருக்காங்க. விருப்பமில்லாத பல நிலைகளிலே அன்னை மரியா ஆண்டவரால் விருப்பத்துடன் தேர்ந்து கொள்ளப்பட்டவர். 2வது, அவருடைய திருவயிறு புனிதமாக்கப்பட்டது. எவ்வளவோ பெண்கள் இருக்காங்க, ஆனால் அன்னை மரியாவினுடைய திருவயிறு புனிதமாக்கப்பட்டது. 3வதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு சென்ற முக்கியமான 3 உயிர்ப்புக்கு அப்புறம் விட்டு சென்ற 3 முக்கியமான கொடைகளில் 1 நற்கருணை, 2வது தூயாவியார், 3வது அன்னை மரியா. அந்தளவு அன்பு செய்தார், நம்மளையும் அன்பு செய்தார். எங்கள் அம்மாவை நான் கொடுத்துட்டு போகிறேன்பா, உங்களுக்காக கொடுத்துட்டு போகிறேன்பா, முழுமையாக கொடுத்துட்டு போகிறேன்பா. அடுத்ததாக, மீட்பின் திட்டத்தில் அன்னை மரியாவுக்கு பங்கு கொடுக்கார். அதான் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் இருங்க, இன்பத்தில் மட்டும் துன்பத்தில் நீ பங்கெடுக்கணும். எப்போ ஒரு கணவனோ மனைவியோ இன்பத்தில் எல்லாரும் பங்கெடுத்துருவாங்க, துன்பத்தில் விட்டுட்டு உடம்புது எப்படி இருக்கும்? அண்ணன் தம்பியாக இருந்தா, அக்கா தங்கச்சியாக இருந்தா எப்படி இருக்கும்? எங்களெல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க ஃபாதர், ஆனால் கஷ்டம் வந்தவுடனே ஒரு நாய் கூட கேட்கல ஃபாதர், பக்கத்தில் எங்களை நாயாக கூட மதிக்கலை ஃபாதர், அவ்வளோ கேவலப்படுத்துனாங்க ஃபாதர். கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மீட்பு திட்டத்தில் அன்னை மரியா பங்கெடுத்தாங்க. இது ஆண்டவர் அன்னை மரியா கொடுத்த சிறப்பு உரிமை. மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் சாதாரண ஊசி, அன்னை மரியாவுக்கு தடுப்பூசி, ஸ்பெஷல் கிரேட். அதனால் மாதாவை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். அடுத்து, அன்னை மரியா ஆண்டவரை எப்படி அன்பு செய்தார்? ஏற்றுக்கொண்டார், முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அவர் எங்கெல்லாம் சொல்கிறார்களோ அதெல்லாம் செய்கிறார். முழுமையாக எந்த இதுவுமே கிடையாது, முழுமையாக ஏற்றுக்கொண்டார். அவர் போகிற வழியெல்லாம் போகிறாரு. அன்னை மரியா அங்கே போகணும் போ, இங்கே போகணும் போ, கல்வாரிக்கு போகணும் போ. எந்த அளவுன்னு சொல்லி சொன்னால், பெத்த பிள்ளைய சொந்த நிலத்தில் தான் குழந்தைய பெற்றெடுக்கணும். யூத மரபுப்படி ஒரு குழந்தைய எங்கே பெற்றெடுக்கணும்னா சொந்த நிலத்தில் தான் பெற்றெடுக்கணும், சொந்த கல்லறையில் தான் புதைக்கணும். ஆபிரகாம் கல்லறை வாங்குவாங்க, ஏன்னா அவங்க அடுத்த நிலத்தில் வச்சு அசிங்கம். ஏசுநாதர் எங்கே பிறக்காரு? நாசரேத்து உள்ளாள். எங்கே போய் ஆடு மாடு கோழி குஞ்சு, என்ன அர்த்தம்? உணவாக போகிறார், சாக போகிறார், பலியாடாக போகிறார். ஏற்றுக்கொள்கிறார், ஏற்றுக்கிறேன், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்து சொல்லுறாங்க, அங்கே போகணும் போகிறேன், எகிப்துக்கு போகிறேன், கல்வாரிக்கு போகிறேன். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், பெத்த பிள்ளை இறந்ததுக்கப்புறம் திருத்தூதர்களை வழி நடத்த முழுமையாக தன்னை அர்ப்பணிக்கிறார். சொன்ன ஒரே காரணம் எல்லாம் நீங்கள் தான். அதனால தான் அன்னை மரியாவை திருத்தூதரை ராக்கினே என்று அழைக்கின்றோம். 2வது செய்தி.
நம்மளோட தூய ஆவியாரை அன்னை மரியா எப்படி அன்பு செல்ல, தூய ஆவி அன்னை மரியாவை அன்னை மரியா தேர்ந்து கொண்ட ஆலயமாக தூய ஆவியார் மாறினார். 3 பேருக்கு பிறந்த நாள் திருவிழா கொண்டாடுவாங்க. மற்ற எல்லாத்துக்கும் இறந்த நாளை தான் கொண்டாடுவாங்க. 3 பேருக்கு தான் பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25. காரணம் என்ன? பாவம் ஏதும் இல்லாதவர், பாவம்னா என்னவென்று தெரியாதவர். 2வது அன்னை மரியா பிறக்கும் போதே பிறவி பாவம் இல்லாமல் பிறக்கிறார், பாவம் ஏதும் இல்லாமல் பிறக்கிறார். 3வது திருமுழுக்கு யோவான், அவர் கருவாக உருவாகும் போது பாவத்தோடு உருவாகிறார், பிறக்கும் பொழுது அதுக்கு ஒரு பின்னாடி இருக்குது. எலிசபெத் அம்மாவை சந்திக்கக்கூடிய இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி தான் எலிசபெத் அம்மாவை சந்திக்க போகிறாங்க. கருவுரை இல்லாதன்னு சொல்லப்பட்ட அவருக்கு இது 6வது மாதம். எதுக்காக போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த மாதா மங்கள வார்த்தை அன்னை, இந்த வார்த்தை சொல்லப்பட்ட அந்த அறிவிக்கப்பட்ட கிறிஸ்து பிறப்பு அறிவிக்கப்பட்ட அந்த செய்தி கேட்ட உடனே எதுக்காக அன்னை மரியா எலிசபெத் ஐங்கரியம் 72 நிமிடம் பயணம் மட்டும் 72 மணி நேரம் போகணும். தேர்ந்து கொண்ட வழி வயா மாரிஸ், மிக மோசமான பாதை, ஆபத்தில் இருந்த பாதை, கல்வர்கள் நிறைந்த பாதை. எரிக்கோலிருந்து எருசலேம் மேடு பள்ளமாக இருக்கும், மறைந்திருந்து தாக்குவார்கள். ஒரு பொண்ணு 14 வயசு பொண்ணு யார்கிட்டையும் சொல்லாம எந்த ஆண் துணையோட போனதா இல்லை. பொம்பளை போகக்கூடாது, ஆனால் துணிச்சலாக போகிறாங்க. ஒரே காரணம், தூய ஆவி அவரில் குடி கொண்டார். ஆங்கிலத்தில் இந்த என்கல்ஃப்ன்ற வார்த்தையை பாருங்க, அவர் முழுவதுமாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டார். போகிறாங்க. எதுக்கு போகிறாங்க? எலிசபெத் அம்மாவை சந்திக்கிறதுக்கு. என்ன உதவி செய்யறதுக்கு? அது சமூக பார்வையில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் இறையியல் பார்வை அது அல்ல. இயேசுநாதருக்கு திருமுழுக்கு கொடுத்தது யாரு? சார், திருமுழுக்கு யோவானுக்கு திருமுழுக்கு கொடுத்தது யாரு? என்னடா அந்த சாமியார் வந்தா பிரசங்கத்தை வச்சாரா போனாரா இல்லை யாமல் கண்ட கதையெல்லாம் கேட்டு எங்களை குழப்பிக்கிட்டு இருக்காரு. போறார். போகும் பொழுது ஒரு சிக்கல் வருது. ஒரு பாட்டு ஒன்று, ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார்? இந்த வார்த்தை யார் சொல்றா? கேட்கல. எலிசபெத் அம்மாள் அல்ல, அவர் தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், அப்ப யார் பேசுறா? சாராயம் உள்ள போனா மனுஷன் பேசுவானா, சாராயம் பேசுமா? உங்க புரிஞ்ச வாசையில சொல்ற. தூயாவி கெட்டாவி சொன்னா நல்லா புரியும். ஒரு ஆள் கெட்ட வார்த்தை போறான்னா உள்ள தூயாவி இருக்கா அசுத்தாவி இருக்கா? நாசமா போ, பெய்தியில போ, கொள்ளையில போவா அப்படின்றது தூயாவியரோட பேச்சா அசுத்தாவியரோட பேச்சா? அசுத்தா. இப்ப கெட்டதை சொன்னா சீக்கிரம் புரிஞ்சுக்கிறீங்க. ரொம்ப நல்லவங்க நீங்க. தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில். அவ பேசுறது யாரு? தூயாவியார். தந்தையா கடவுளுக்கு எதிராக செய்யப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படும், மகனாகி கடவுளுக்கு எதிராக செய்யப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படும். நான் சொல்ல, விவிலியம் சொல்லுது. தூய ஆவியாருக்கு எதிராக செய்யப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்படாது. அப்போ தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மா சொல்ற தூயாவி புகழக்கூடிய அன்னை மரியாவுக்கு யாராட்டும் ஏதாட்டும் பேசுனாங்கன்னா அந்த பாவம் மன்னிக்கப்படாது. இது முதல் பகுதி. 2வது பகுதி, எதுக்கு போறாங்கன்னு பார்ப்போம். திருமுழுக்கு யோவான் பாவத்தோட கருத்தாங்கியாச்சு. ஆனா இயேசுநாதருக்கு திருமுழுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. அப்ப ஜென்ம பாவத்தில் பிறந்த ஒருத்தர், ஜென்ம பாவம்னா என்னன்னு தெரியாத ஒரு திருமுழுக்கு கொடுத்தா தூயாவே அவசங்கப்படுத்துறது. எனவே அவர் பாவம் இல்லாதவராக இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும், ஜென்ம பாவம் கழுவப்பட்டவராக பிறக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே உடன்படிக்கையின் பட்டகம் வெளியே இருக்கு. இஸ்ராயலுக்கு வெளியே இருக்கும்போது தோல்வி 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 தோல்வி, ஜெயிக்க முடியல, பயங்கர தோல்வி. கடைசியில் 6 மாதம் கழிச்சு அவங்க கொண்டு வர்றாங்க, சொல்றாங்க இந்த உடன்படிக்கை பட்டது இஸ்ராயல்கள் கொண்டு வர்றாங்க. மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போய் அந்த இஸ்ராயல் போய் அந்த உடன்படிக்கையின் பட்டத்தை வாங்கி வந்ததுக்கு அப்புறம் ஒரே வெற்றி. அந்த உடன்படிக்கையின் பட்டம் எங்க வைக்கப்படுகிறது என்றால் இஸ்ராயல் கோவிலில், இஸ்ராயல் உள்ள எருசலேம் தேவாலயத்தில் வைக்கப்படுகிறது. அந்த உடன்படிக்கை பட்டத்தில் ஆரோனின் கோல், மன்னா, 10 கடைகள் எல்லாம் உள்ள இருக்கு. அந்த இது உள்ள இருக்கும்போது தாவீது அரசன் போய் அதுக்கு முன்னாடி நிர்வாணமாக நடனம் ஆடுகிறான். பாட்டு தெரியுமில்ல அந்த பாட்டு? தாவீதை போல. போதும் போதும், நாளைக்கு நேரம் பிரசங்க முடியும். அப்ப போய் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு.
அவன் உடன்படிக்கையின் பெட்டகத்திற்கு முன்பாக நடனமாக அன்னை மரியா 6 மாசம் எருசலேம் விட்டு வெளியே எங்க போறாங்க? ஐங்கரியம். ஐங்கரியம் என்பது எருசலேம் விட்டு வெளியே இருக்கக்கூடிய பகுதி. மதனி நாத்தனா தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் எலிசபெத் அம்மாளும் மதனி நாத்தனா. அந்த மதனி நாத்தனா 2 பேரும் சந்திக்கின்ற பொழுது அசிங்கமான வார்த்தை இல்லை. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னார் மகளை கூடிய சொல்லல, பேசுனது கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். அவ்வாறு புகழ்கின்ற பொழுது அந்த உடன்படிக்கையின் பெட்டமாக இருக்கக்கூடிய அன்னை மரியாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, அந்த உடன்படிக்கையின் பெட்டகத்தை தாங்கி இருக்கக்கூடிய அன்னை மரியாவை பார்த்து தாவீதரசன் எப்படி அந்த ஆண்டவருக்கு முன்னால் உடன்படிக்கையின் பெட்டகத்திற்கு முன்னால் நடனமாடுகின்றானோ அதுபோல என் வயிற்றினுள்ள இருந்த குழந்தை பேரோகையால் தொல்லேற்று. டான்ஸ் என்ன நினைக்கிறீங்க? இதான் டான்ஸ். கையக்கால் ஆட்டுறதான் டான்ஸு. வேற என்னது டான்ஸு? வேற ஏதாச்சும் டான்ஸ் இருக்கா? இதான் டான்ஸு. அந்த டான்ஸை தாவீதரசன் அந்த டான்ஸை இப்போ இதுதான் இயேசு கிறிஸ்து, இவர்தான் உலகின் செம்மறி என்று சுட்டி காட்டுவதற்காக இன்னைக்கு திருமுழுக்கு யோவான் அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு மிதி, கையை வச்சு ஒரு குத்து. வயிற்றுல குழந்தை குத்தும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், எரிச்சலாக இருக்குமா? உங்கள் பிள்ளைங்க மதிக்கிறான். பேருவகையால் குழந்தை தொல்லிற்று. அந்த பேருவகையால் தொல்லிற்று என்றது தூயாவியினுடைய வார்த்தை எலிசபெத்து காதுக்குள்ள விழுந்த உடனேயே, நீங்க வந்த உடனேயே ஜென்ம பாவம் நீங்குகின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருக்கு திருமுழுக்கு கொடுத்ததாக அவர் உணரப்படுகிறார். எனவே இது நிறைவேறதுக்கு தான் அன்னை மரியா அங்க போனாங்க. பாவங்கள் நீக்கப்பட்ட உடன்படிக்கப்பட்ட இஸ்ராயேல் விட்டு வெளியே சென்றது போல அன்னை மரியா வெளியே செல்வார். எசாயா புத்தகம் 62வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்குது. அந்த வெளியே போன அந்த அன்னை மரியா வெளியே இருக்கிற ஆளை புனிதப்படுத்தி விட்டு, எப்படி உடன்படிக்கைப்பட்டவங்க இஸ்ராயலுக்கு வெளியே போய் மக்களெல்லாம் புனிதப்படுத்திட்டு வந்துச்சோ, இங்கே போய் புனிதப்படுத்தப்பட்ட ஒரு நபரை புனிதப்படுத்தி விட்டு திருமுழுக்கு கொடுக்க வயிற்றில் இருக்கும்போதே திருமுழுக்கு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டாங்க. இதுக்கு தான் போனது. உதவி செய்கிறது ஒரு பக்கம். அந்த வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று நம்பிய நீர் நிறைவேறிற்று. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது, முதல் வாசகம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது, இளம்பெண் கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றிருப்பார், இம்மானுவேல் என பெயரிடுவீர், அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் அழைக்கப்படுவார். அதே வார்த்தை இங்கே மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது, கபிரியத்தில் சொல்லும் பொழுது, அன்று சொன்ன அந்த இறை வார்த்தை அன்று உடன்படிக்கையின் பெட்டகம் என்ற அந்த இஸ்ராயல் மக்கள் மீட்கப்பட்டது போல இன்று உடன்படிக்கையின் பெட்டகத்திற்கு இங்கே இருக்கக்கூடிய திருமுழுக்கு யோவான் கழுவப்படுகிறார், புனிதப்படுத்தப்படுகிறார். அந்த அளவு தூய ஆவியார் அன்னை மரியாவோடு இருந்தார். அவருடைய ஆலயம், தூய ஆவியினுடைய ஆலயமாக அன்னை மரியா மாறி போனார். அன்னை மரியா எப்படி தூய ஆவியார் அன்பு செஞ்சாங்க? கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன், எனக்கு வேற வழி இல்லை, முடிச்சு தான் ஆகணும், ரொம்ப நெருக்கடி, நான் இறக்க உள்ள மனசுக்காரன், புரிஞ்சுக்கிறேங்க. தூய ஆவிக்கு முற்றிலும் கீழ்ப்படைந்தார், முதல் செய்தி. இரண்டாவது, பாவத்திலிருந்து விலகி நின்றார். தூய ஆவிக்கு பிடிக்காது, பாவம் இருக்கிறத தூய ஆவி வராது, தூய ஆவி வந்தால் பாவம் வராது. அதனால தான் பாவம் என்ற சொல்லிற்கு அவர் அப்பால போனார், தூரத்தில் போனார், பாவத்தை விட்டு விலகி போனார், பாவம் இவரை விட்டு விலகி சென்றது. மூன்றாவது, தூய ஆவியருடைய மிக முக்கியமான கொடையான ஒன்று புனிதப்படுத்தக்கூடிய சடங்கு. அந்த புனிதப்படுத்துதலை அன்னை மரியா முழுவதுமாக ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் இறந்ததுக்கு அப்புறம் ஏற்றுக்கொண்டார், இருக்கும்போது ஏற்றுக்கொண்டார், துன்பத்திலும் ஏற்றுக்கொண்டார், இன்பத்திலும் ஏற்றுக்கொண்டார். எல்லா காலகட்டங்களிலும் அவர் ஆண்டவரோடு பயணம் செய்தார். அன்புக்குரிய அந்த மங்கள வார்த்தை திருவிழாவை கொண்டாடக்கூடிய நாம எப்படி கடவுளோடு இணைந்திருக்கிறோம், மனிதர்களோடு இணைந்திருக்கிறோம். ரெண்டு முக்கியம், கடவுள் பணிய முக்கியம். எப்படி இணைந்திருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம். கீழ்ப்படுகிறோமா? சில நேரம் என்னதெல்லாம் பேசுகிறோம், அது பலவீனம், அதை கடவுள் மன்னிச்சிருவார். அது ரெண்டாவது, அதை விட்டு வெளியே வர்றதுக்கு என்ன முயற்சி எடுக்கும்? ஒரு கதையோட, ஒரு புதிரோட என்னோட மறையுறையை முடிச்சுக்கிறேன். அன்னை மரியா எல்லாத்தையும் அன்பு செஞ்சாரு, அப்போ நம்மளை அன்பு செய்யலையா? அன்னை மரியா இந்த கேள்வி வருதுல, தந்தை மகன் தூய ஆவியார் 3 பேர் அன்பு செஞ்சாங்க. அன்னை மரியா நம்மளை எப்படி அன்பு செஞ்சார்? ஒரு ரயில்வே ட்ராக்கு
கேட்டிருக்கீங்களா அந்த கதையை? சொல்லி முடிச்ச பிறகு இந்த கதை எங்களுக்கு தெரியுமான்னு சொல்லக்கூடாது. ஒரு ரயில்வே ட்ராக்கு 2ஆ பிரியுது. ஒரு ட்ராக்கில் ஒரு புள்ள விளையாண்டுக்கிட்டு இருக்கு, இன்னொரு ட்ராக்கில் 50 குழந்தைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். கேட்டிருக்கீங்களா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. பிரிஞ்சு போகுது. இந்த பிரேக் போட்டுடலான்ற வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் டிரைவராக இருந்தால் ஒரு புள்ள மேலே ஏற்றுவீங்களா, 50 புள்ள மேலே ஏற்றுவீங்களா? ஒரு பிள்ளைய கொள்ளுவீங்களா, 50 பிள்ளைகளை கொள்ளுவீங்களா? கேட்கல. சீக்கிரம் முடிக்கணும். சொல்லுங்க. ஒரு பிள்ளைய கொள்ளுவீங்களா, 50 பிள்ளைய கொள்ளுவீங்களா? நிப்பாட்டெல்லாம் முடியாது. வண்டியில் இருக்கிற 1000 பேர் போய் சேர்ந்துருவாங்க. ரொம்ப கதாநாயக வேலையெல்லாம் பார்க்காதீங்க மக்கள். இன்னைக்கு ஹீரோயினா இருந்துட்டு போங்க. இந்த கதையில மட்டும் நார்மல் ஆளாருங்க. ஹீரோ கடைசி நேரத்தில் வந்து சக்கட கதாநாயகி தூக்கிட்டு போயிடுவாராம், மக்களை காப்பாற்றிடுவாராம். வேண்டாம் மக்களே, அவ்வளோ பெரிய ஹீரோவெல்லாம் நம்ம மாற வேண்டாம். முடியலம்மா. அது புல்லரிக்கும். அந்த புல்லரிக்கிற வேலையெல்லாம் இங்கே வேண்டாம். இப்போ ஒன்றை கொல்லணும். அந்த ஒரு குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்க இடத்துல அன்றைக்கி ட்ரெயின் போகக்கூடாது. 50 பிள்ளை விளையாடுறது அன்றைக்கி ட்ரெயின் போகலாம். அது வழி தான் போகும். ஒரு பிள்ளையை கொள்வீங்களா, 50 பிள்ளைகளை கொள்வீங்களா? ஏன் பயப்படுறீங்க? உண்மையை சொல்லுங்கள், பயப்படாமல் சொல்லுங்கள். சரி, அந்த 50 பிள்ளைகளும் உங்கள் அம்மா அப்பா வேண்டாம், போயிருப்பாங்க நிறைய பேருக்கு. உங்கள் பிள்ளைகள், சித்தி பிள்ளை, மச்சான் பிள்ளை, கொழுந்தம் பிள்ளை, மாமன் பிள்ளை, எல்லா பிள்ளையும் விளையாடிக்கிட்டு இருக்கு. உங்கள் தங்கச்சி, நெருக்கமோட தங்கச்சி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வைக்கிறோம்ல, அப்போ ஒன்றை கொள்ளுவீங்களா, 50 கொள்ளுவீங்களா? இப்போ அப்பமே முடிங்க, நேரம் ஆயிட்டு. சீக்கிரம் கமான். எல்லாம் நீங்க விளையாடிக்கிட்டு இருக்கல. ரொம்ப அறிவாளியாக பேசுனான் இவன். இதுதான் அளவுக்கு வச்சும் அறிவாளி இருக்கக்கூடாதுங்கிறது. எதை கொள்ளுவீங்க? ஒரு பிள்ளைவா, 50 பிள்ளைவா? ஒன்றை கொள்ளுவோம். சராசரியாக மனுஷன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. ஒரு தப்பும் பண்ணாத அந்த குழந்தைய கொன்னுட்டு தப்பு பண்ண அந்த குழந்தைகளை காப்பாற்றுறோம். இந்த ஒரு பிள்ளை தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த 50 பிள்ளைங்க தான் நாம். டிரைவர் அன்னை மரியா. நம்மளை காப்பாற்றுறதுக்கு தான் தன்னுடைய ஒரே மகனை அவர் பலி கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அவர் நம்மை அன்பு செய்தார். மங்கள வார்த்தையிலிருந்து அவருடைய வாழ்வு தொடங்குகிறது, பணி வாழ்வு தொடங்குகிறது. நாம் எந்த அளவு இயேசுவை அன்பு செய்கிறோம், சகோதர சகோதரிகளை அன்பு செய்கிறோம். மாதாட்ட கேட்போம், குடும்பத்தை ஒப்பு கொடுப்போம், குழந்தைகளை ஒப்பு கொடுப்போம், தொழில் ஒப்பு கொடுப்போம், எல்லாவற்றையும் கொடுப்போம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. மகா அன்பிற்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய மங்கள வார்த்தை மாதாவே உங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அனைவரும் நம்ம தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்து வைப்போம். ஓகே. தாயாம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகிய அனைவரும் தூய பவுலடியாரை போல இறைவார்த்தையை முழுமையாக வழங்கும் பொறுப்பினை கடவுள் தங்களுக்கு கொடுத்துள்ளதை உணர்ந்து தங்களுக்கு பணியினை செவ்வனே நிறைவேற்றவும், இறை மக்களாகிய நாங்கள் அனைவரும் அவர்கள் காட்டும் நல்வழியில் எதிர்நோக்கின் பயணிகளாக பயணிக்கவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய கன்னிமரியால் உலகில் எல்லா மக்களும் இறைவனுடைய இரக்கத்தையும் அமைதியையும் பெற உரத்த குரலாக வேண்டிக் கொண்டது போல் நாமும் இந்நாளில் உலகில் நடைபெறும் போர், வறுமை மற்றும் வெறுப்பு நிலைகளுக்கிடையே இறைவன் சாந்தியையும் நீதியையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய குடும்பத்தின் மாதாவாகிய மரியாள் போல எங்கள் குடும்பங்களில் புனிதத்தோடு இணைத்து வாழ்க்கை நடத்த கள்ளமில்லா அன்பு, ஒற்றுமை மற்றும் இறை அச்சத்தில் வளரவும் அவரை போல வாழவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தோற்றம் தரும் மாதாவாகிய மரியாள் உடல் மற்றும் மனநோயினால் வருந்தும் சகோதர சகோதரிகளுக்கும் தனிமையிலும் துயரத்திலும் இருக்கும் அனைவருக்கும் தாங்கும் சக்தியையும் திட நம்பிக்கையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
பேரன்புமிக்க இறைவா, இன்றைய மங்கள வார்த்தை மாதா கெவி விழா வழிபாட்டை சிறப்பிக்கின்ற இறைமக்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் வேண்டுகின்றோம். நீதாமே இவர்களை உமது பேரிரக்கத்தினாலும் உடனிருப்பினாலும் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களில் உறவுகள் பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் நீங்கி சமாதானமும் பேரன்பும் மகிழ்ச்சியும் தங்க துணை செய்து குடும்ப முன்னேற்றத்திற்காக முன்னெடுக்கும் அனைத்து விதமான தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்து அதில் முன்னேற்றத்தையும் தந்து காத்தருள அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பே உருவான ஆண்டவரே, நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த மன்றாட்டுகளையும் எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேண்டல்களையும் கனிவுடன் செவி சாய்க்கிறோம். எவற்றையெல்லாம் கொடுக்க விருப்பம் அவற்றையெல்லாம் தந்திரல வேண்டும். நீங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக கெஞ்சி மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனால் தந்து கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய திருமகனுடைய தாயாம் மங்களவர்த்தன் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்குமதி எல்லற்ற அருள் துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
என்றுமுள்ள எல்லாமுள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மேற்புக்குரிய செயலும் ஆகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர், தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர், அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் இறைஞ்சி புகழ்ந்த அக்களிப்புடன் பாடுவதாவது: மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உன்னுடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணத்துக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுகோள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய் நம் நினைவு கூறுகின்ற பரிசுத்த மங்கள வார்த்தை அன்னை, அவள் அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்களது பாதுகாவலர்கள், வான் படைகளின் தளபதி அதிதூதர் மிக்கேல், புதுமை வள்ளல் புனித நீக்குலாசியார், கோடியர் புதரான புனித அந்தோனியார், இந்த உலகத்திலே உமக்கோந்தவராகி வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று
உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள நிமன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவியாரே ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. சொல்லுவீங்களா மக்களை? பொய் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? கடவுள்கிட்ட போய் சொல்லுவீங்களா? எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல மன்னிக்கிறோமா? கஷ்டம் தானே? மன்னிக்கிறதுக்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, அன்பு செய்வதற்கு வரம் கேட்டு இயேசு கற்றுக் கொடுத்த சுபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கு அமைதியை தாரும். எங்கள் உள்ளங்களில் மன்னிப்பை தாரும், பொறுமையை தாரும், அன்பை தாரும், பிறரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரத்தை தாரும், சமாதானத்தை எங்களுக்கு தந்தரணும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை, சமாதானத்தை, மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் அன்பு விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியரும் எனது ஆன்மா நலமடையும். ஒரு வார்த்தை சொல்லும்
இடத்தில் வீற்றிருந்து தன்னை நம்பிக்கையை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமாய் தனது மகன் பரிந்துரை செய்கின்ற, அதேபோன்று இந்த பகுதியில் பயணம் செய்கின்ற அனைத்து மக்களையும், இந்த பகுதியில் கடைகளை வைத்திருக்கின்ற அனைத்து கடை உரிமைகளும் ஆசீர்வதிக்கின்ற பரிசுத்த மங்கள வார்த்தையினுடைய விழாவினை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். பெரும்பாலும் இந்த தாயம் திருச்சிபையானது மங்கள வார்த்தை திருவிழாவை மார்ச் மாதம் 25ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டுமே சீரும் சிறப்பாக கொண்டாடும். நாம் இந்த நாளிலே இந்த ஒரு விழாவினை சிறப்பாக கொண்டாடியிருக்கிறோம். முதலாவதாக தந்தையர் சார்பாக அருட்கணியர் சார்பாக ஒவ்வொருவருக்குமே திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். அடுத்ததாக இந்த ஒரு விழாவானது இவ்வளவு சிறப்பாக நடைபெற உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே நெஞ்சார்ந்த நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்வது நமது கடமை. முதலாவதாக எல்லாமல்ல இறைவனுக்கும் நம்ம தாயும் பாதுகாவலியுமான பரிசுத்த லூர்தன்னை, அதே போன்று நமது முப்பெரும் பாதுகாவலர்கள் வான் படைகளின் தளபதி அதிதூதர் மிக்கேல், புதுமை வளர்ப்பு நீக்கலாசியார், கோடியர் புறப்படி அந்தோணியார் நெஞ்சார் நன்றிகளை நாம் சமர்ப்பித்துள்ளோம். நிச்சயமாக இறைவன் நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஏன்னா நல்ல ஒரு இயற்கையான ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மழை பெஞ்சா கூட ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சி, ஆனால் அது பெரிய சூட்டை தான் உருவாக்கியிருந்தாலும் கூட ஒரு நல்ல ஒரு குளிர்ச்சியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே இறைவனுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நாம் சமர்ப்பித்துள்ளோம். அடுத்ததாக இந்த நாளிலே நமது மத்தியில் வந்து இந்த ஒரு கல்வாரி திருப்பலியை நமக்காய் தலைமையேற்று நல்ல ஒரு அருமையான பொருளுள்ள ஒரு மறையை கொடுத்தவர் பாசத்திற்குரிய தந்தை அருட்தந்தை சந்தீஷ்டன். எப்பொழுதுமே நமது மண்ணிற்கு ஒரு சொந்தக்காரர் உறவுக்காரர் போன்று அழைக்கும் பொழுதெல்லாம் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு உதவக்கூடிய நல்ல ஒரு தந்தை. அதே போன்று அருட்தந்தை சந்தீஷ்டன் சொல்லும் பொழுது எப்பொழுதுமே நல்ல ஒரு உதவக்கூடிய பண்பாளர். என்னை காலையில் வந்து நண்பகல் திருப்பணி 12 மணிக்கு காமநாயக்கம்பட்டி பரலோகமாதா திருத்தலம், 5:30 மணிக்கு தூத்துக்குடி பனிமேன்னை திருத்தலம். சொன்னை கேட்ட பொழுது நான் அங்கே பூசை இருக்குது, ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் லேட்டாக வச்சா வந்துடும். அந்த சொன்னோடனே பரவாயில்ல சாமி, நீங்கள் எப்போ வந்தாலும் பரவாயில்லைங்க, மக்கள் உங்களுக்காக காத்திரன்னு சொன்னோடனே உண்மையிலேயே நமக்கு வந்து இந்த ஒரு திருப்பலி, அதே போல் எந்த ஒரு நேரத்தில் ஒரு உதவி, இன்னைக்கு ஒரு திருப்பலி தேவைப்படுகிறது, ஒரு உதவி கேட்கும் பொழுது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியோடு உதவக்கூடிய மிக அன்பான பாசமான ஒரு தந்தை அருட்தந்தை சந்தீஷ். அவர் நெஞ்சார்ந்த வாழ்த்து நன்றிகளை நல்ல ஒரு கைதமாக தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த நமது பாசத்திற்குரிய உதவி பங்கு தந்தை உண்மையிலே இந்த காலகட்டங்களிலே அனைத்து முன்னுரைகள், திருவழிபாட்டுக்குரிய அனைத்து காரியங்களே போன்று பாடகர் குழு மற்றும் கொடுக்கக்கூடிய உண்மையிலே பல பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றது. உண்மையிலே எல்லா பொறுப்புகளுமே அன்போடு பாசத்தோடு உரிமையோடு செய்யக்கூடிய அன்பு தந்தை நமது உதவி பங்கு தந்தை விவேக் அவர்கள் வாழ்த்து நன்றிகளை நல்ல ஒரு கைதமாக தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த நம்ம பாசத்திற்குரிய அருட்கண்ணீர்கள், எப்பொழுதும் நமக்காக ஜெபிக்கக்கூடிய அன்பான கண்ணீர் போது எப்பொழுதுமே நமது மண்ணிற்காக மக்களுக்காக ஆலய காரியங்களுக்காக உதவக்கூடிய அன்பு உள்ளங்கள் நமது அருட்கண்ணீர் அவர்கள் வாழ்த்து நன்றிகளை நல்ல ஒரு கைத்தலமாக தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நமது பாசத்திற்குரிய ஊர் கட்டளைக்கார், உண்மையிலே இந்த ஒரு விழாவிற்கு நாள் குறித்து காவல்துறையிடம் அனுமதி வாங்கி மற்றும் எல்லா காரியங்களுமே சிறப்பாக செய்த நமது பாசத்திற்குரிய ஊர் கட்டளைக்காரும் சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகளை நல்ல ஒரு கைத்தல் மூலமாக தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக பாடகர் குழு, உண்மையிலே மிக சிறப்பாக அருமையாக நல்ல ஒரு தயாரிப்போடு இந்த வழிபாட்டிற்கு உயிரோட்டம் கொடுத்த நமது பாடகர் குழு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாடல்கள் கைத்தலுமாக நமது பாடகர் குழுவிற்கும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நமது ஆலய உபதேசியார், உண்மையிலே நான் எப்பொழுதும் சொல்வது பங்குத்தந்தையை விட அதிகமான நல்ல ஒரு ஆன்மீக காரியம், அதாவது திருப்பலி வழிபாடுகள் ஒரு காரியம் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அன்பான அண்ணன் நமது ஆலய உபதேசர் அவர்கள் வாழ்த்து நன்றிகளை நல்ல ஒரு கைத்தலமாக தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நமது தண்டல் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்து நன்றிகளை நல்ல ஒரு கைத்தலமாக தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நம்ம பாசத்திற்குரிய பீடப்பூக்கள், உண்மையிலே நல்ல ஒரு உரிமையோடு பாசத்தோடு இல்லாத வழிபாட்டிற்குரிய அனைத்து மேசை மற்றும் எல்லா காரியங்களுமே மிக நேர்த்தியாக சிறப்பாக செய்யக்கூடிய பாசத்திற்குரிய நமது குழந்தைகள் நமது பீடப்பூக்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் நல்ல கைத்தலமாக நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நல்ல ஒரு ஒளி அமைப்பு மிக சிறப்பாக அருமையாக செய்து கொடுத்த அன்பு தம்பி ரஞ்சித்துக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் நல்ல கைத்தலமாக நாம் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக அருமையான ஒரு ஜோடன், நல்ல பந்தல், வாழை மரம் மற்றும் இந்த கெபியை அற்புதமாக ஜோடன் செய்திருக்கின்ற இந்த ஜோடனை செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பரிசபங்களை நல்ல ஒரு கைத்தலமாக தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக தியாக உள்ளங்கள், உண்மையிலே இந்த ஒரு திருவிழா
நிச்சயமாக கொஞ்சம் செலவாயிருக்கும். ஸோ இந்த ஒரு காரியங்களுக்கு உரிமையோடு பாசத்தோடு உதவி செய்த நல்ல தியாக உள்ளத்தோடு பண உதவியை பொருளுதவி செய்து கொடுத்த அனைத்து தியாக உள்ளங்களுக்கும் நம்ம நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நல்ல ஒரு கைதமாக தெரிவித்துக் கொள்ளும். அதே போன்று இந்த ஒரு கெவியை பெரும்பாலும் நல்ல மாதா சேல மாத்திரை மற்றும் இந்த சுத்தமாய்ப்பது இதுபோன்ற காரியங்களை செய்து வருகின்ற அந்த குறிப்பிட்ட குடும்பத்துக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நல்ல ஒரு கைதமாக தெரிவித்துக் கொள்ளும். அடுத்ததாக உண்மையில் நமது காவல்துறை நண்பர்கள் நம்ம இருக்கிற இடம் வந்து ஒரு பொதுவெளி பேருந்து வந்து செல்லக்கூடிய ஒரு இடம் இருந்தாலும் கூட அந்த நமது ஊர் விளக்கில் நின்று பேருந்துகள் எல்லாம் திருப்பி விட்டு நமக்கு உதவக்கூடிய உண்மையிலே பாசத்துக்கு நமது காவல்துறை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் கைத்தூமாக நாம் தெரிவித்துள்ளோம். அடுத்ததாக இந்த ஒரு விழா இவ்வளவு சீரும் சிறம் நடைபெற உழைத்த ஜெபித்த அனைத்து நல்ல உள்ளங்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நல்ல ஒரு கைத்தூமாக தெரிவித்துக் கொள்ளும். அடுத்ததாக உண்மையிலே உரிமையான பாசத்திற்குரிய இறை மக்களாகிய நீங்கள் எத்தனை திருப்பலி எத்தனை வழிபாடுகள் எத்தனை ஆன்மீக கொண்டாட்டங்கள் இருந்தாலும் மணி அடித்தவுடன் அலைகடல் சரி பரவாயில்ல, இன்னைக்கு இவ்வளவு மக்கள் வருவாங்கிறது பரவாயில்ல சரிங்களா. அதனால வந்து உரிமையோடு அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களாகி உங்களுக்கும் நெஞ்சாத வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நல்ல ஒரு கைத்தூமாக தெரிவித்துக் கொள்வோம். சரிங்களா. மற்றபடி யாருக்காச்சும் என்ன சொல்லணும்னா அடுத்து நம்ம ராஜன் அதே போன்று நமது அருண் அவர்களுக்கும் நெஞ்சாத வாழ்த்துக்கள் பாராட்டுகளை நல்ல ஒரு கைத்தூமாக தெரிவித்துள்ளோம். ஸோ இந்த ஒரு விழாவிற்காக உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். ஒரு சில அறிவிப்பு பார்ந்தவர்களே, நாளை தினம் ஆண்டின் பொது காலம் 18வது ஞாயிறு வழக்கம் போல காலை 5 மணிக்கும் 7 மணிக்கும் நமது பங்காலயத்தில் திருப்பலிகள் நடைபெறும். அதே போன்று நாளை தினம் 2ஆம் திருப்பலிக்கு முன்பாக ஒரு இறைவார்த்தை பவனி நமது பெரிய கோவில் கொடிமரத்திலிருந்து சரியாக 6:45 மணிக்கு இந்த இறைவார்த்தை பவனியானது நடைபெறும். நமது மறைக்கல்வி மன்றம் அதை சிறப்பு செய்வார்கள். எனவே வாய்ப்புள்ளவர் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளும். ஸோ அதோடு திருப்பலியானது 2ஆம் திருப்பலி தொடங்கும். அதே போன்று இப்போ வந்திருக்க எல்லா மக்களுக்குமே நல்ல ஒரு இனிப்பு ஒரு கேசரியோ ஒரு பொங்கலோ ஏற்பாடு செய்யவே அனைத்து மக்களுமே கொஞ்சம் பரவாயில்ல பஸ் வராதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு மனிதனை 8:30 ஒரு 8:45 இருந்து சாப்பிட்டு விட்டு செல்லும் அன்போடு அதே மாதிரி காப்பிலாம் போட்டுச்சுன்னு நினைக்கிறேன் தானே. காப்பி குடிச்சாச்சா இப்போ குடிக்கிறக்கா? சரி குடிச்சாலும் சரி தான் குடிக்கிறான் சரி தான். ஸோ இருந்து பொறுமையாக எனக்கு சண்டை போடாமல் நிறைய உண்மையிலே இப்படியும் ஒரு 1000 பேர் செஞ்சுருப்பாங்க. வந்திருக்கே பண்ணாமல் ஒரு 200 பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இருந்து பொறுமையாக சாப்பிட்டு செல்லுமாறு மிக அன்போடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மக்களே எல்லாத்துக்கும் நன்றி சொன்னார். ஆனால் இவ்வளோத்துக்கும் காரணமாக இருக்குது பங்கு தந்தைக்கு ஜோர ஒரு கைதட்டு. ரொம்ப நாளாக கருகுலத்துக்கு வரவே மாட்டேங்கன்னு ஒரே குற்றச்சாட்டு. ஏன் வர மாட்டேங்கிறியா? நான் டைட் ப்ரோக்ராம் ஹெவி ஷெட்யூல்டு 2 மாதம் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். இன்றைக்கி பனிமை மாதா கோயில், நாளைக்கு பங்கில் 3 பூசை, சாயங்காலம் 4 மணிக்கு தூத்துக்குடி, அடுத்த நாள் காமநாயக்கம்பட்டி, அதுக்கு அடுத்த 15 வரைக்கும் ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கேன். 18ஆம் தேதி வரைக்கும் ப்ரோக்ராம், ஹெவி ப்ரோக்ராம். அப்புறம் இன்றைக்கி ஃப்ரீன்றதுனால சரி இன்றைக்கி வேறு ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தேன், ஃப்ரெண்டை பார்க்க போகணும்னு நினச்சிருந்தேன். ஃபாதர் கேட்டாங்க, சரி அப்பா ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை இன்றைக்கி முடிஞ்சு போச்சு வந்துடுறேன். என்ன காலையில் பங்கில் மாதா பூசை, காமநாயக்கம்பட்டி மாதா பூசை, அங்கே மாதா பூசை, இங்கேயும் மாதா பூசை. மாதா உங்களை நிறைவான அழைப்பிற்கு அன்பிற்கு அழைத்து செல்வாராக. என்றென்றும் உள்ள தந்தையின் மகனை தாங்கிய மங்கள வார்த்தை அன்னையின் திருவயிறு பேறு பெற்றதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித மங்களை வார்த்தை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறு நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. மங்களை வார்த்தை மாதாவினுடைய அரவணைப்பிலும் அன்பிலும் பாதுகாவலிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Thank you.
துதி சொன்ன மங்களமதை விருப்பமுடன் கேட்ட தாய்னே கொடைகளின் வள்ளலே உனது திருவுள்ளத்தில் எங்கள் மேல் இரக்கமாக உன்மைந்தனிடம் அன்றாடி இத்தரணியில் நோயிடர்கள் வராமல் காக்க வேண்டும். கடுந்துயர் கண்டுமது பிள்ளையை நீராக்கினே கத்திவினை தீர்த்து உதவ காசிலையில் எளியவர்கள் நேசமுற்றோங்கிட உன் கருணையை பொழிவாயம்மா. தள்ளாமல் எல்லோர்க்கும் ஒன்று போல் தலை செய்யும் என் தாயே நவரத்ன அரசியே தர்ம குணாகரி தயை செய்வாய் ராஜினே புனித மங்கள மாமரி அன்னையே தாசுடன் பசுத்தா